காலேஜில் நண்பர்கள் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப அதில் சில பேர் வாங்க நம்ம கேண்டீனுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எல்லாரும் கேண்டீன் கிளம்பும்போது ராமு என்ற பையன்கிட்ட காசு இல்லாதனால எனக்கு பசிக்கலை, நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அவங்க நண்பர்களில் பாதி பேர் டேய் நீ எங்கள் கூட வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில நண்பர்கள் அவன் தான் பசிக்கலன்னு சொல்கிறான்ல, எதுக்கு அவனை கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேண்டீனுக்கு சாப்பிட போகிறாங்க. அவங்க எல்லாரும் ஒன்றா கேண்டீனில் சாப்பிடும்பொழுது ஜீவா மட்டும் தனியாக சோகமாக நின்றுட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாரும் கேண்டீனில் கும்பலாக சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ ராஜின்ற பையன் மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ராமு கிட்ட நிற்கிறான். டேய் ராமு, சாப்பாடு சூப்பராக இருக்கு, நீ கொஞ்சமாச்சும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ராமு எனக்கு பசிக்கடா, நீ சாப்பிட்றான்னு சொல்ல, டேய் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு பசிக்குதா இல்லையான்னு, எனக்காக கொஞ்சம் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஊட்டி கூட கையை எடுத்துட்டு கிட்டக்க போறான். இதை பார்த்த ராமுவும் கண்கலங்கி போய் நிற்கிறான். நண்பா, இந்த காலத்தில் நம்ம வாய் திறந்து உதவி கேட்டாலே அந்த உதவியை செய்ய யோசிக்கிற இப்போ இருக்கிற நண்பர்கள் மத்தியில் நம்மளோட உணர்வுகளை வச்சு நம்ம எந்த பிரச்சனையில் இருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கிற மனிதர்கள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி மனிதர்கள் உங்களுக்கு கிடைச்சிருந்தா தயவு செஞ்சு யாருக்காகவும் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.